கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து சாலைகளை மூழ்கடித்ததால் கடலூர் புதுச்சேரி இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ள சூழலில் போக்குவரத்தில் மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த பகுதியுடைய நிலவரம் பற்றிய முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக திருவண்ணாமலை மற்றும் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு தான் கடலூர் மாவட்டத்தையே திணறடித்திருக்கின்றது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தினுடைய தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் நகர் பகுதிகளில் ஏராளமான வீடுகளையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. தென்பெண்ணை ஆற்று, அதாவது சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டதன் காரணமாக இன்று காலை கணிசமான அளவு இருந்த அந்த நீர்மட்டம் என்பது தொடர்ச்சியாக ஆற்றில் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளும் ஏராளமான வீடுகளுக்குள்ளும் புகுந்திருக்கின்றது. காலையில் இந்த பகுதி முழுமையாக வறண்டு இருந்த ஒரு சூழலில் தற்பொழுது இந்த பகுதியும் வெள்ளக்காடாக மாற்றியிருக்கிறது. இதாவது கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை, கிழக்கு கடற்கரை சாலை தான் இந்த சாலை. தென்பெண்ணை ஆற்றில் அணை மண்ணில் கட்டியிருந்தாங்க. அந்த மண் அரிப்பு ஏற்பட்டதுனால தண்ணி ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்ததுனால ஃபுல்லாக ஊருக்குள்ள வந்துருச்சு. ஒரு 7 மணி அளவுக்குலாம் எங்களுக்கு மழைநீர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஆற்றுல எங்களுக்கு ஃபுல்லாக எங்களுக்கு ஏரி ஆற்றுல ஃபுல்லாக உடஞ்சதுனால எங்களுக்கு எல்லாம் தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு சார். இங்கே ஒரு 300 வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் பெரியகானப்ப கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. காலையில் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணி கொஞ்சமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அணை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இடத்துல அணை போட்டாங்க. பக்கத்தில் பாண்டிச்சேரி கிராஸ் ஆகுதுனா அந்த அணை சரியில்லாததுனால அந்த சுற்றுவக பற்றா பகுதியில் ஃபுல்லாக பூந்து இப்படி ஏரியா உள்ள ஃபுல்லாக பூந்துருச்சு. எல்லாம் குழந்தைங்க எல்லாம் பெரியவங்க யாருமே இல்லை. எல்லா வீடுமே ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. எல்லாமே இருக்கிற இடம்லாம் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பாண்டி கல்லூர் மெயின் ரோடுன்றதுனால ஒரு போக்குவரத்து கூட போக முடியல. எல்லாமே டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஏதாவது வாங்க போனோம், ஒரு அத்தியாவசிய பொருள்னால கூட இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருக்கிற எல்லா குடும்பம் பசங்களை வச்சுன்னு அப்படியே ரோட்டில் தான் நின்றுருக்கோம். அணையை கொஞ்சம் மேலே போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. தொடர்ச்சியாக இந்த வெள்ளப்பெருக்கினுடைய காரணத்தால் இந்த சாலை மூலியமாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்று பாதை கூட இல்லாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த பணியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அலுவலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் இந்த சம்பவ இடத்தில் முகாமிட்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். NDRF, SDRF உள்ளிட்ட குழுக்களும் இந்த பகுதியில் முகாமிட்டு இந்த மீட்பு பணிகளை தற்பொழுது ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.